தினமொரு வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அநேகர் ஒரு கிறிஸ்தவ பக்திக்காக தங்களிடம் இயற்கையாக உள்ள தீய குணங்களை தற்காலிகமாக மறைக்கின்றனர். தங்களுக்கு நல்ல கிறிஸ்தவர்கள் என்ற தோற்றம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்பு, தாழ்மை, பொறுமை, இரக்கம் போன்ற சுபாவங்களை தற்காலிகமாக வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் ஒரு கிறிஸ்தவ தோற்றத்திற்காக இப்படி செய்வதால் நன்மை ஏற்படாது. எதற்கு எடுத்தாலும் கோபத்தினால் பாய்கின்ற ஒரு மனிதன் மேடையில் மிகவும் பொறுமை நிறைந்த மனிதனைப் போல நடிக்க முடியும். பெருமையும் மனமேட்டிமையும் நிறைந்த ஒரு மனிதன் தாழ்மையின் சிகரமாக மேடையில் தோன்ற முடியும். ஆயினும் மேடையை விட்டு இறங்கி வந்துவிட்டால் அவர்களின் உண்மையான சுபாவ நிலைக்கு வந்துதான் ஆக வேண்டும். மேடையில் நடிப்பது போல வாழ்க்கை சூழ்நிலைகளில் உணர்வுகள் தூண்டப்படும் போது நடித்து கொண்டிருக்க முடியாது. உண்மையான உள்நிலையை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். நாம் உண்மையில் ஒரு விதமாக இருந்து கொண்டு இன்னொரு விதமாக நம்மை பிறருக்கு காண்பிப்பதில் அதிக காலம் நீடிக்க முடியாது. நம்முடைய உண்மை நிலை விரைவில் வெளியே வந்துவிடும். இன்று அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரவேசிக்கின்றார்கள். கொஞ்ச காலம் நற்செயலாளர்களாகவும் நற்குணமுடையவர்களாகவும் பிறருக்கு முன்பாக தோன்றுகின்றார்கள். ஆனால் விரைவில் பழைய நிலைக்கே போய்விடுகின்றனர். இதனை பின்மாற்றம் என்றும் கூற முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் உண்மையில் புதிய நற்சுபாவங்களோ செயல்களோ தோன்றவில்லை. ஆனால் தோன்றியதை போல கொஞ்ச காலம் காண்பித்தார்கள். ஆனால் நிலைத்திருக்க இயலவில்லை. பழைய சுபாவங்களை, பழைய பாவ சுபாவங்களை அகற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அவைகளை அடிப்படையில் அகற்றாமல் ஒரு கிறிஸ்தவ பக்திக்காக அவைகள் தங்களிடம் இல்லாதது போல காண்பிப்பதினால்தான் அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. கர்த்தரோடு நெருங்கி பழகி ஜெபித்து வேதத்தை தியானித்து அகற்ற வேண்டியவைகளை அகற்ற ஆர்வம் கொண்டு பெற வேண்டியவைகளை பெற பிரயாசப்பட்டு முன்னேறினால்தான் உண்மையான நற்சுபாவங்களில் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். நல்லவர்களாக நடிப்பது அல்ல, நல்லவர்களாக மாறுவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவர்களாக நடிக்காமல் நல்லவர்களாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.